ஹாய், ஐம் நர்ஸ் வியூலா. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஓமன் எம்போய்க்கு இங்கே வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குது, என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்மளோட கண்ட்ரிலேருந்து என்ன ப்ராசஸ் பண்ணிட்டு வரணும்னு பார்த்துருந்தோம். அது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். அது பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஃப்ளைட் எடுத்து இங்கே மஸ்கட் இங்கே தான் வருவோம். இங்கே வந்த உடனே எம்போய்ஸோட டிரைவர் நம்மளை பிக்கப் பண்ணிப்பாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறமா அவங்க நேராக எடுத்துட்டு போய் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தான் ஸ்டே பண்ண வைப்பாங்க. கெஸ்ட் ஹவுஸ்ல இருப்போம். கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்துட்டே பாத்தீங்கன்னா மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் எடுப்போம். இங்க வந்ததுக்கு அப்புறமாவும் நமக்கு ஒரு மெடிக்கல்ஸ் இருக்கு. அதுக்கு நமக்கு 34 ரியால் செலவாகும். ரெண்டாவது ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் எடுப்போம். நெக்ஸ்ட் டே இல்ல அதே டேல ஈவினிங் கூட அழைச்சிட்டு போய் மெடிக்கல்ஸ் எடுத்துடுவாங்க. இங்கேயும் பிளட் சாம்பிளிங்கும் செஸ்ட் எக்ஸ்ரேவும் இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும். இந்த மெடிக்கல் ஃபிட் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போவீங்க. செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா சிவில் ஐடி, அதாவது ரெசிடென்ஸ் ஐடி. இங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன், ஒமானோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணி நம்மளோட பாஸ்போர்ட் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரெசிடென்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு கொடுப்பாங்க. நீங்க சைட்ல இமேஜ் தரேன் பாத்துக்கோங்க. அந்த கார்டு இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இங்க ஒர்க் பண்ண வந்திருக்கோம் அப்படின்றதுக்காக. மூணாவது பார்த்தோம்னா அந்த கால் கிடைச்ச உடனே பேங்க்கு கூட்டிட்டு போய் நமக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அது நமக்கு இங்க இருக்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு சேலரி கிரெடிட் ஆகுறதுக்குமான ஒரு அக்கௌண்ட். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம அக்கமடேஷன் தேட ஆரம்பிக்கணும். எம்போய்ஸ்ல நமக்கு அக்கமடேஷன் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் அக்கமடேஷன் தேடிக்கணும். ஸோ ஒன்ஸ் அக்கமடேஷன் தேடினதுக்கு அப்புறமா நம்மளோட ஹாஸ்பிட்டல்ல போய் ஹெச்ஆர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணோம்னா அங்க சில லெட்டர்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும். அதை ஃபுல்லா ஃபில் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஜாயினிங் தான். ஜாயின் பண்ண உடனே ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ்ல எம்போய்ச் மஸ்கட் கேபிட்டல்ல இருந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் வரணும். ஸோ அது வந்துச்சுன்னா நீங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நீங்க எம்போய்ச் உடைய நர்ஸா எம்ப்ளாயியா மாறிடுவீங்க. இந்த ப்ராசஸ் மோராலஸ் எல்லா ஹெல்த் கேர் செக்டர், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் ஒன்று போலதான் இருக்கும். சில சேஞ்சஸ் இருக்கலாம். பட் நர்சஸ்க்கு மேக்ஸிமம் இதுதான் ப்ராசஸ், இப்படிதான் நடக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது போன்று தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் ஓமன் எம்போய்ச் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.